நம்ம இந்திய நாட்டின் பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு ஒத்த வார்த்தை கம்ப்ளீட்டா அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவருக்கு எதிராக திரும்பிய இந்திய நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் இனி நரேந்திர மோடி அவர்களே நினைச்சா கூட மீண்டும் பழையபடி நிலைமை மாறவே மாறாது அப்படின்னு தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் எதிர்பார்க்கல. ஏன் நரேந்திர மோடி அவர்களே கூட தற்போது எதிர்பார்க்கல. திடீர்னு இந்திய மக்கள் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படின்னு. சோ இதனால ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே நினைச்சு வச்சதை விட அவர் எதிர்பார்க்காத மிகப்பெரிய இழப்பு அமெரிக்க நாட்டுக்கும், முக்கியமா ட்ரம்ப் அவருக்கும் அவர் நினைக்காத இன்னொரு விஷயம் தற்போது இந்திய மக்கள் கிட்ட இருந்து நேரடியான அடிய ட்ரம்ப் அவர் தற்போது வாங்கியிருக்காரு. சோ அது எல்லாமே என்ன அப்படின்னு டீட்டெயிலா ஒன்னொன்னா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலகத்திலேயே அமெரிக்கா நம்ம தான் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு, நம்ம நினைச்சோம்னா எந்த நாட்டையும் உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டையும் ஒண்ணும் இல்லாம அழிச்சிட முடியும். அது நேருக்கு நேரான சண்டையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி, நம்ம தான் உலகத்திலேயே பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து அடுத்தடுத்து வரிகளை விதிச்சு தள்ளினாரு. இன்னைக்கு ஆகஸ்ட் 27 இன்றையில இருந்து நம்ம இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய எல்லா பொருளுக்கும் 50% வரி எல்லா பொருட்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த சூழ்நிலையில தான் சமீபத்தில் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இடையே நடந்துகிட்டு இருக்க இந்த வர்த்தக சண்டை, வர்த்தக போர் பத்தின ஒரு முக்கியமான தகவலை நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. அதாவது ஒவ்வொரு இந்தியனும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்பீச்சை நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருந்தாரு. அதாவது அமெரிக்கா கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு நம்ம இந்தியாவில் இருந்து பல கோடி, பல ட்ரில்லியன் அளவுக்கு அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற சீனாவுக்கு கூட நம்ம இந்தியா அந்த அளவுக்கு பொருட்களை அனுப்புனதில்லை. அதே போல இந்த பக்கம் பக்கத்திலே இருக்கிற ரஷ்யா நட்பு நாடுதான், அவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு பொருட்களை வணிகம் நம்ம செய்யல. ஆனா அமெரிக்கா அவங்கள மட்டுமே நம்பி நாள் ஒண்ணுக்கு கப்பலா வேளாண் பொருட்கள், துணி உள்ளிட்ட நிறைய பொருட்களை அமெரிக்காவுக்கு தொடர்ந்து நம்ம இந்தியா ஏற்றுமதி செஞ்சு அவங்கள நட்பு நாடாகவும் அவங்கள மட்டுமே நம்பி பிழைப்பு நடத்திட்டு இருந்த ஒரு நாடாக இந்தியா கண்டிப்பா கடந்த ஆண்டுகள்ல இருந்திருக்காங்க. சோ அது ஒண்ணுதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு நம்ம இந்தியாவை பத்தி நம்ம என்ன நினைச்சாலும் இந்தியாவை அடிப்பணிய வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஸ்பீச்ல அவரு சொல்லியிருந்திருக்காரு. இனியாவது அடுத்து வர்ற ஆண்டுகள்ல நாட்கள்ல அமெரிக்கா அவங்க அந்த ஒரு நாடை மட்டுமே நம்ம நம்பி இல்லாம, ஏன்னா அமெரிக்கா அவங்கள நம்பி இருக்கிறதால தான் இப்படி அடுத்தடுத்து அவங்க நம்ம இந்தியா மேல வரிய விதிச்சு அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்குமே நம்ம இந்தியாவை தலையாட்ட வைக்கலாம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அமெரிக்காவை மட்டுமே நம்ம நம்பி இருக்கிற நாடாக கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இதுல கண்டிப்பா எல்லாருமே உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல அமெரிக்கா அவங்கள மட்டும் குறிப்பிடல. எந்த ஒரு நாடாக இருந்தாலும், உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்க சீனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இல்ல உலக அளவுல இருக்கிற வேற எந்த பெரிய நாடாக இருக்கட்டும், நம்ம எப்பயுமே ஒரே நாடை டிபெண்ட் பண்ணி அவங்க கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வியாபாரத்தை மட்டுமே நம்பி இனிமேட்டு நம்ம இந்திய நாடு இருக்க கூடாது அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அமெரிக்கா நமக்கு கத்து கொடுத்திருக்க பாடம் என்ன அப்படின்னா, ஒரே நாட்டை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா இப்படிதான் அந்த நாடு, அதாவது அமெரிக்கா அவங்க அடுத்தடுத்துன்னு அவங்க இழுக்கிற இழுப்புக்கு நம்ம இந்தியாவை இழுக்க ஆசைப்படுவாங்க. அதுதான் இங்க அமெரிக்காவுக்கு உடன் நம்ம இந்தியாவுக்கு நல்ல நட்பு இருந்தாலும் அவங்களே நம்மள சீண்டி பார்க்க நினைச்சிருக்காங்க அமெரிக்கா. சோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நம்ம இந்தியா அதிக அளவுல பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி அவங்க கிட்ட பல ட்ரில்லியன் அளவுக்கு டாலருக்கு வணிகம் வியாபாரங்கள் செஞ்சதுதான். இதுதான் அவங்கள இந்த மாதிரி தப்பா யோசிக்க வச்சிருக்கு. இனி வர நாட்கள்ல அமெரிக்கா மட்டும் கிடையாது, இந்தியா எந்த நாட்டுக்கிட்ட நம்ம பொருள் வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த நாட்டை மட்டுமே நம்பி நம்ம இந்தியா இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை எக்காரணத்தை கொண்டும் அந்த நாட்டுக்கு வந்திடவே கூடாது. அது உலக அளவுல எந்த நாடாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்டுக்குமே வியாபாரம் பண்ணணும், எல்லார்கிட்டையுமே வணிகம் வச்சுக்கணும், எல்லா நாட்டுக்கிட்டையுமே நட்புறவும் வச்சுக்கணும். அதுதான் எப்பயுமே நம்ம இந்தியா வளர்ந்து ஒரு நல்ல வல்லரசு நாடாக போறதுக்கு எப்பயுமே துணையாக இருக்கும். அமெரிக்கா மாதிரி வருங்காலங்கள்ல யாரும் நம்மள சீண்டி பார்க்க நினைக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த முக்கியமான விஷயத்த நாட்டு மக்களுக்கு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வெளிப்படையாக எல்லாருக்குமே இந்த ஸ்பீச்சை அவர் சொல்லியிருந்தாரு.
இது நம்ம இந்திய அளவுல மோடி அவர்கள் சொன்ன இந்த விஷயம் கருத்து பயங்கரமா ஒரே நாள்ல மிகப்பெரிய அளவுல மக்கள் கிட்ட ரீச் ஆகி எல்லார்கிட்டயுமே பயங்கர ஒரு வரவேற்பு ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமா நார்த் இந்தியால சில குறிப்பிட்ட மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, அதாவது எங்க கிட்ட இருந்த இந்த விஷயம் நம்ம இந்தியா முழுக்க ஆரம்பம் ஆகட்டும் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாருமே நாங்க இனிமேட்டு அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய பொருட்கள் எதையுமே வாங்க மாட்டோம், அமெரிக்கா அவங்களுக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய பொருட்களை வாங்க மாட்டோம், அது எல்லாத்தையுமே நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய பொருட்களை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்ட மக்கள் நார்த் இந்தியா பக்கம் ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது அமெரிக்க பொருட்கள் எதையுமே நாங்கள் வாங்க மாட்டோம், இந்தியா முழுக்க நிச்சயமா இந்த விஷயம் எல்லா மக்கள்கிட்டயுமே போய் சென்றடையணும் அப்படின்னு இந்த திடுக்கிடும் முடிவை தற்போது ஒரு சில நார்த் இந்தியா பக்கம் இருக்கிற மக்கள் இந்த முடிவை தற்போது நரேந்திர மோடி அவருடைய ஸ்பீச்சை கேட்டு இந்த நடவடிக்கையில அவங்க எல்லாருமே இறங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அடி கண்டிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் எக்காரணத்தை கொண்டும் எப்பயுமே எதிர்பார்க்காத ஒரு பேர் அடியாக தான் அமெரிக்கா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மூலையில ஒரு சின்ன விஷயம் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதை அவ்வளவு எளிதில் லேசா எடுத்துக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பா யாருமே நினைக்க முடியாது. அடுத்தடுத்த சில நாட்கள்லேயே அந்த சின்ன விஷயம் இந்தியா முழுக்க பரவக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தான விஷயமாக கண்டிப்பாக மாறும். அதற்கான உதாரணங்கள் நம்ம இந்திய அளவிலேயே நிறைய உதாரணங்கள் இருக்கு. அந்த வகையில இந்திய மக்கள் எல்லாருமே தற்போது இந்த மாதிரியான முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது அமெரிக்கா அவங்க மட்டும் கிடையாது, நம்ம இந்தியா கிட்ட இருந்து பொருட்கள் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா நாட்டுக்குமே இந்திய மக்கள் இப்படி ஒத்துமையா ஒரே நேரத்துல எல்லாருமே இந்த மாதிரியான முடிவை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம இந்தியாவை நம்பி இருக்கிற எல்லா நாட்டுக்குமே ஒரு விதமான பயம், அச்சம், எல்லா உணர்வையுமே தற்போது இந்திய மக்களால உலக அளவுல இருக்கிற எல்லா நாடுகளுமே கொஞ்சம் இந்தியாவை பார்த்து அச்சப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் அவர் நம்ம இந்தியா மேல வரி போட்டோம், அதுக்கப்புறமா மோடி அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், மீண்டும் பழைய வர்த்தகம் பழைய நல்லுறவு மீண்டும் இந்தியா கிட்ட உருவாக்கிடலாம் அப்படின்னு தான் ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்தாரு. ஏன்னா உள்நாட்டிலேயே மக்கள் கிட்டையும் எதிர்கட்சி கிட்டையும் தற்போது ட்ரம்ப் அவருக்கு கெட்ட பெயர் தான் மிஞ்சிருக்கு. அதனால நிச்சயமா நம்ம இந்தியா கிட்ட நல்லுறவை உடனடியாக நம்ம துவங்கியே ஆகணும், அதுக்கு நரேந்திர மோடி கிட்ட நம்ம பேசி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தற்போது இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இந்த தினத்துல நிறைய வாட்டி ட்ரம்ப் மோடி அவர்கள் கிட்ட போன் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்கிட்ட போன் வந்தும் அந்த போன் காலை பேச விருப்பப்படலை அப்படின்னு ட்ரம்ப் அவருடைய போன் காலை பேசாம தவிர்த்திருக்காரு. அதே போல இந்த பக்கம் மக்களும் தற்போது ட்ரம்ப் அவருக்கு எதிராக மட்டும் இல்லாம அமெரிக்க பொருட்களையும் நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே ஒருத்தரா தற்போது கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ட்ரம்ப் அவர்கள் அடுத்து வர நாட்கள்ல மோடி அவர்கிட்ட எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி பழைய நிலைமையை நம்ம இந்தியாவுக்கு உள்ள கொண்டுட்டு வந்துட்டாலும் தற்போது மக்கள் எல்லாருமே அமெரிக்க பொருட்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அங்க நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் அடுத்தடுத்த நாட்கள்ல ஒருவேளை பேசி சுமூகமான நிலைமைக்கு எட்டப்பட்டாலும் மக்கள் தற்போது அமெரிக்க பொருட்களை ஏற்கிற நிலைமையில இல்லை. இது தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் மோடி அவரை மட்டும் சமாளிக்க வேண்டிய விஷயமாக மாறல, அமெரிக்க மக்களையும் இந்த விஷயத்துல நேரடியாக சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தற்போது ட்ரம்ப் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாக இந்திய மக்கள் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியா மேல விதிச்சிருக்க வரி, அந்த நிபந்தனை, இது எல்லாத்தையும் பார்த்து இந்திய மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் நினைச்சு கூட பார்க்காத ஒரு மிகப்பெரிய அடியாக தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் அமெரிக்க நாட்டுக்கும் விழ ஆரம்பிச்சிருக்கு. சோ நீங்க ஒரு இந்தியனாக கண்டிப்பா இந்திய மக்கள் எல்லாருமே அமெரிக்க பொருட்களை வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சில மக்கள் தற்போது இப்ப இருந்தே முடிவெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க இதை ஆதரிக்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.